ஓகே. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சர்வைவல் வேர்ல்டு கிரியேட் பண்ணிருக்கோம். ரேண்டம் சைடு தான், பார்ப்போம் எப்படி இருக்குங்க. என்ன பண்ண போறோம்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அளவுயா இது எங்கடா கொண்டு வந்து ஸ்பான் பண்ணிருக்கானுங்க. யாரா நீங்களா, எங்க இருந்து வந்திருக்கீங்க? சரி போறானுங்க. கொண்டு வரக்கூடாது. எங்க கொண்டு வரக்கூடாதோ அங்கேயே கொண்டு வந்துருவேன். இன்னொன்னு சொல்லியத, இந்த மாடு இது வந்துட்டு ஹார்ட்ல இருக்கு. கேம் மாடு வந்து ஹார்ட்ல இருங்க, பாத்துக்கோங்க. கேம் மாடு வந்துட்டு ஹார்ட்ல இருக்கு. So much after finding the truth about Messi. It is no secret that Speed hasn't always been a fan of Messi, frequently poking fun at the legends of short stature. Everything changed when Speed watched about Messi's life and discovered that as a young boy, Leo battled across disorder that world lo keep in entry on kadiyadu guys. That's not so short, like 30 feet. Despite these physical hurdles, he never abandoned his goal of becoming a global idol. Seeing this side of the story made Speed feel truly remorseful because he has no idea about the struggle Messi went through. So, if you respect Messi for never giving up, நான் ஓவர் ஜெனரேஷன் காண்டியே ஒரு மாடு போட்டிருக்கேன், அதனால தான் ஓவர்லாம் இந்த அளவுக்கு இருக்கு. மன்னிச்சுக்கோங்க, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Guys, என் கண்ணுல டைமண்ட் மாட்டிடுச்சு. அங்க டைமண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே டைமண்ட் மைன் பண்ண போறோம் கைஸ்.
கரண்ட் கட்டு ஏறி வரான் பாருங்க. சவுண்ட் போடுற போடுப்பா போடுறா பாக்கலாம்டா. இது என்ன டைமண்ட்? அது என்ன இது ஸ்டேட்டஸா? சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு டைமண்ட் கைஸ். போடா பக்கத்துல போடுறா. யாரு கைஸ்? இங்க கைஸ் வந்திருக்கான். யாரா வெள்ளை கலர்ல இருக்கிறான்? ஓய்யோ கைஸ், நான் வரல. இந்த சார்ஜ் கிளிப்பல நம்ம தான் ஸ்பான் பண்ணனும்னு நினைச்சா அவனே ஸ்பான் பண்ணிடுவான். திரும்ப அத்தனடா பாட்டு கேம் ஹார்ட் மோட்ல இருக்கறனால பாருங்க கைஸ். ஐயோ ஒரு வெடி ஒருத்த இல்ல. லெஃப்ட் ஸ்கெலி லெஃப்ட்ல ஸ்கல் இருக்கு. ஸ்கல்க்கு தான் கைஸ் போச்சுறான். டைமண்ட் ஓடுது. டைமண்ட் பக்கத்துலயே இது எப்போ டைமண்ட். ஆமா போடாடே போய் சவுண்ட் போடுறா. கலெக்ஷன் சார் ஒன்றும் சவுண்ட் இல்லை. நீ டக்குனு இன்னொன்று இருக்குல்ல டார்ச் இருக்கா? இன்னொன்று இருக்கா? ஐயோ கைஸ் தண்ணி இப்போ ஆக்டிவேட் ஆயிருந்தா என்ன பண்ணுங்க? செகண்ட் கதறி இருப்பான் பப்பு. சார்ஜ் இருக்கு இப்ப வருமாடா. நானே இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். மேல போகணும் கை வெட்டி வெட்டிக்கும். ஆமா 10,000 வாட்டன் வந்து ஸ்பான் ஆகும். அவ்வளவுதாங்க. ஐயோ ஐயோ திருவேணாமா. பிஎஸ் தமிழ்னு ஒரு ஆலய என்ன டைமண்ட் பாத்தீங்க? நான் உங்களுக்கு தரணும். बुद्धिशाली चार्ज की पहले को पूछना है। नो गाइस
ஜாவா மாதிரி ஆர் புக்கெட்லாம் கிரியேட் ஆகுது. போய் பாடுறா போய் சார்ஜர் கீப்பர் மேல இருந்து ஸ்பான் ஆகும். என்னடா இப்போ இந்த ஹார்ட் கோர்னால வெறும் கிரீப்பர்ல வராதா, சார்ஜர் கிரீப்பர்ல வரும். எப்படி சார்ஜ் பண்றது நம்மளாவே ஒரு என்னது ஏதோ நவுன்ஸ்டா கிரீன் கலர்ல பின்னாடி பாரு ஸ்குட் கேம்ஸ். அங்க போட அந்த இடத்துக்கு போட நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும் பே. நான் தானே போய் அடி வாங்க. அடி வாங்குறது நானு, கப்பு எனக்கு தான். அங்க அங்க தரை இருக்கு பாரு, அந்த அங்க போய் போட்டுக்கோங்க. எது இருக்காதுல, போலாம் போலாம். நெக்ஸ்ட் ஷீல்டு தான். இப்போ வார்டு ஜஸ்ட் ரெடி பண்ணி என்னடா அது அந்த இது இருக்கு அங்கே பாரு. என்னது அது? இவனதான் வார்டு. அதாவது இது பிளாக் இருக்குல்ல, அது என்ன பிளாக்கு? டீப் ஸ்லேட் அந்த மாதிரி தான் இருக்குன்ற. சரி வரேன் அங்கே வரேன். இருங்க நம்ம போய் வார்டனை எழுப்புறோம். அடி வாங்குறோம். அது என்ன அந்த அது என்னதுடா அது? ஸ்குவிட். ஸ்குவிட் இல்லடா, அதே பாரு ஒழுங்கா. அது க்ளோயிங் ஸ்குவிட்டா? ஏய் க்ளோயிங் ஸ்குவிட் நான் சொல்லடா. இப்போ கீழே போகாம போய் ஸ்பான் பண்ணி விட்டுட்டு மேலே வந்துடும். அவ்வளோதான். ஸ்பான் பண்ணி விட்டேன்னா செத்துருவேன். அதுவாங்களா ஸ்பான் பண்ணுறா கிளிகிலன்னு வருவானுண்ணா, வேகமாக வருவானு வேலை. ஆமாம் மண்ணு கதிர ஸ்பான் பண்ணியா? வாடனு ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சுட்டான். இந்த இங்க இருக்கு. ஐயோ என் மனசுக்குள்ள ஸ்பான் பண்றான். ஓடி ஓடி ஓடிடா ஓடிடாடே. ஐயோ ரிகேப் வந்துட்டு இருக்காண்டா. டேய் போடா டேய், போயிட்டாங்க. அங்கதான் ஸ்பான் ஆவியா? ஐயோ ஐயோ என்ன பின்னாடி பாரு. தெரியல. டேய் அந்த போடாங்க அதுக்குள்ள போ. பிரிச்சிருவான் பாரு. நம்மளுடைய குறிக்க போறான் இப்ப நம்ம. அவ்வளவுதாங்க விஷயம். அதுதான் செதறிட்டோம். எங்க ஸ்பான் ஏரியா? இங்க இருக்கும். வாடனே வாடா இங்க. போடா காட்டுறா, நீ மேல போற. ரெண்டு அடி போடும். இப்ப டக்குனு மேல போட, மேல போய் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. கையாலே இந்த வாடனை கொள்றாங்க. பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு 100 ரூபா தானே. வாடனை அடிக்கும் அடி. ஒரு நதிரை நாங்க வாதனை பண்ணோடனே மேஸ் பிளாப் ஆகுமாமா.
மேல போய் வர்றான். அடிக்காத மேல போ. வார்டன் அவனே கையாலே நம்ம வார்டன் அடிக்கிறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் பார்த்து அவன் எனக்கே தெரியலங்க. ஓடும் அடிக்கிறது மேல போடா. போயிட்டு மேல போயிரு. என்ன ஆகுதுன்னு பாட்டேன். வார்டன் நம்ம பேஸ் பண்ண என்னடா பண்ணா சார்ஜ் டிக்ரீஸ் வருங்க. என்னடா சார்ஜ் டிக்ரீஸ் கருன்னு இருக்கு. என்ன பண்றேன்னே தெரியல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, யாருமே இந்த சீரை போட்டு உள்ள வந்துடாதீங்க. அவ்வளவுதான். ஹார்ட் கோர் விளையாடுறேன்னா பிரிச்சிருவானுங்க. அவிச்சு தட்டையா மடிச்சிருவானுங்க நம்மளே. அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லி வார்டன் பார்த்தோமா, அவ்வளவுதான். அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். நம்ம தான் இந்த விட வச்சு எது செய்யலாமா? நம்ம செய்யலாம் கைஸ். ஸ்வாட் செய்யலாமா? முதல்ல உட்டன் ஸ்வாட வச்சு வார்டன் அடிச்ச பிஎஸ் டபுள் கேமிங் வார்டன் என்ன தூக்கி போட்டு சொல்லிருக்காங்க. பிரிச்சு எடுத்தாங்க கைஸ். தட்டையா மடக்கி தட்டான் என்னைய. டார்கெட் போட்டுனானே வந்து ஜபாட் அடிப்பா. ஐயோ ஓய் ஓய் தான் வார்டன் நீ கண்ணே ஒண்ணும் தெரியல. டார்ச் போட்டா தெரியாது. பாத்துறாங்க பார்க்கல. வந்தான் வாழை உருவானமா எப்படி இருக்கும். மனசே வெறுத்துருவேன். பார்த்தா திடீர்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வே ஊத்து மேல வந்துருவான். நம்ம அடி எங்க இருக்கான்னு பாருப்ப. இங்க இருக்கான் கைஸ். வார்டனின் தாத்தா பிரிச்சு எடுத்தா என்னைய. அவ்வளவுதான் கைஸ். ஒன் நாட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல கைஸ். இப்போ ஸ்பானுக்கு பக்கத்துல அவனை கூட்டிட்டு வந்துடுவேன். அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீயே செத்துக்கிட்டே இருப்ப. ஒரு என் தலைக்கு மேலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். என் மனசுக்குள்ள தீய சிட்டம் பிரிச்சு தானம்மல நடடி. இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் கைஸ். வார்டன் கையால் அடி வாங்கின பிஎஸ் தமிழ் கேமிங் பயலுக. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.